நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பும் தொடங்கி இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு திமுக, பாமக, நாம் தமிழர் வேட்பாளர்களை அறிவித்து இப்போது வரை அதிமுகவின் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் நீடிக்கிறது. ஆளும் கட்சியான திமுகவிற்கு சவாலாக போகும் வேட்பாளர் யார் பார்க்கலாம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரான நாம் புகழேந்தி மறைந்தார். ஏப்ரல் 6 அன்றைக்கு மறைந்து விட்டார். அவருடைய மறைவிற்கு பிறகு இந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இந்த நிலைமையில தான் 2024 மக்களவை தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னும் இந்த துறை இவங்களுக்கு, இந்த துறை இவங்களுக்குன்னு அப்படின்னு ஒதுக்கல்ல குழப்பங்களும் கூட்டணி கட்சியினருடைய தொகுதி பங்கீடுகள்ல முரண்களும் நீடித்திருக்கக்கூடிய வேளையில இன்னும் சபாநாயகரே யார் அப்படிங்கிற அறிவிப்பு கூட மக்களவையில் இன்னும் வெளியாகல. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஜூலை 10 அன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. சரி, இந்த தொகுதியில தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே திமுக தரப்புல இருந்து அன்னியூர் சிவா வேட்பாளராக களத்துல முன்னிறுத்தப்பட்டு விட்டார். அதற்கு அடுத்தான வேலைகளையும் திமுக பரபரப்பாக ஈடுபட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறது. அதையும் தாண்டி மக்களவை தேர்தலில் 40க்கு 40 அது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து புதுச்சேரி, தமிழகம் உட்பட 2 மாநிலங்களும் சேர்த்து 40க்கு 40ஐயும் கைப்பற்றி சாதனை புரிந்திருக்கிறது. அதற்கான முப்பெரும் விழா கூட கொண்டாடுறாங்க. இந்த நிலைமையில ஒரு இடைத்தேர்தலை நம்ம சறுக்கி விடக்கூடாது. ஆனா இடைத்தேர்தல் அப்படின்னாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது. அதையும் சில நேரங்கள்ல அந்த வரலாறும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, இந்த வெற்றி கலப்புல நம்ம அதை தவற விட்டக்கூடாது அப்படின்னு திமுக இந்த வேளையில பரபரப்பாக எங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளரை அறிவிச்சதோடு நிக்காம விக்கிரவாண்டி தொகுதிக்கான பார்வையாளர்கள், அதாவது தொகுதி பொறுப்பாளர்களாக 11 பேர் கொண்ட பணிக்குழுவையும் முதலமைச்சர் நியமிச்சு உத்தரவை பிறப்பிச்சிட்டார். இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சியின் விக்கிரவாண்டி வேட்பாளராக சித்த மருத்துவரான அபிநயாவை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிச்சிருந்தார். சரி, இந்த அபிநயாவுடைய பின்புலம் என்ன அப்படின்னா, இந்த அபிநயா இப்போதான் முடிவடைந்த இந்த மக்களவை தேர்தலில் தருமபுரி தொகுதியின் வேட்பாளராகவும் களத்துல இறங்கினாரு. அவங்க கிட்டத்தட்ட 65,381 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அந்த தொகுதியில 4வது இடத்தை அபிநயா பிடித்திருந்தாங்க. இவர் மட்டும் இல்ல, இவருடைய தந்தையும் நாம் தமிழர்ல நீண்ட காலமாக செயல்பட்டு வராங்க. மருத்துவர் அணியிலையும் அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். சரி, திமுக மாதிரியே நாம் தமிழரும் இந்த முறை நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க இல்லையா, அதே உத்வேகத்தோட இந்த இடைத்தேர்தலையும் அவங்க களம் காண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆளுங்கட்சியான திமுக அங்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய 8 ஒன்றியத்திற்கும் ஒரு 11 மூத்த அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக பணிக்குழுவை அமைச்சு இந்த தேர்தலை, இடைத்தேர்தலை சந்திக்க இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கூட நம்மளுடைய இந்த மக்களவை 2026 மக்களவை தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இடைத்தேர்தலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். நாம் தமிழர்லயும் ரொம்ப சுறுசுறுப்பாவே எங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 ஒன்றியத்திற்கும் நாம் தமிழர்ல உத்வேகமாக இயங்கக்கூடிய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நபர்களை, பிரபலமான நபர்களை அந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு பாமகவின் வேட்பாளர் அறிவிப்பு நடந்திருக்கிறது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக கட்சியை சேர்ந்த சி அன்புமணி வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க. அன்புமணின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவர் பாமகவினுடைய துணைத் தலைவர், முக்கியமா விழுப்புரம் முன்னாள் மாவட்ட செயலாளர். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த விழுப்புரம் பகுதியில, குறிப்பா விக்கிரவாண்டி பகுதியில எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். திமுகவிற்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திமுகவிற்கும் பாமகவிற்குமான போட்டியாக தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும். ஏன் அப்படின்னா, விக்கிரவாண்டி, விழுப்புரம் அந்த பகுதிகளெல்லாம் ஒரு சமூகத்தினர் ரொம்ப அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. வெளிப்படையாகவே வன்னியர் சமூகத்தினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி தான் அது. அதனால இந்த வேட்பாளர் திமுகவிற்கு, அதாவது சி அன்புமணி பாமகவினுடைய வேட்பாளர், மிகவும் கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய வேட்பாளர். அவரும் நீண்ட நாட்களாக இந்த கட்சியில இருக்கிறாரு, மிகவும் அறியப்பட்ட முகம். அப்படிங்கிறதுனால இந்த வேட்பாளர் தேர்வுல 3 பேர் போட்டியா இருந்திருக்காங்க. அந்த 3 பேர்ல மருத்துவர் ராமதாஸ் செலக்ட் பண்ண நபர் தான் இவரு. ஏன் அப்படின்னா, கட்சியிலையும் நல்ல பழகக்கூடிய நபர், எதிர்ப்புகளே இல்லாத நபர், அந்த இடத்துலயும் சொந்த இடத்துலயுமே ரொம்ப பிரபலமாக அறியக்கூடிய நபர், ரொம்ப கள வேலைகள்ல ஈடுபட்டக்கூடிய ஒரு நபர், சமூக ஆர்வலரும் கூட அப்படின்னு சொல்லப்படுது.
இதுல அதிமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலையும் 4 முனை போட்டி தான், இந்த இடைத்தேர்தலையும் 4 முனை போட்டி தான். திமுக அன்னியூர் சிவா, பாமக சி அன்புமணி, நாம் தமிழர் டாக்டர் அபிநயான்னு அறிவிச்சிட்டாங்க. நான் அதிமுக தரப்புல இருந்து இப்போது வரைக்கும் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற அறிவிப்பு இன்று வரைக்கும் வெளியாகல. ஆனா சி சண்முகம் இருக்கார் இல்லையா, அந்த பகுதியில பிரபலமான முன்னாள் அமைச்சரும் கூட, விழுப்புரம் பகுதியின் பொறுப்பாளர் அதிமுக பொறுப்பாளரும் கூட. அப்படி இருக்கும்போது அவர் தலைமையில யாரை வேட்பாளராக களத்துல இறக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஆலோசனை கூட்டத்துல தேர்வு செய்யப்பட்ட நபர் அப்படின்னா முத்தமிழ் செல்வன், முன்னாள் எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், தற்போதைய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வனை நிறுத்தலானுதான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் உட்பட அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்களும் இவருடைய பெயரையே செலக்ட் பண்ணி இருக்காங்க, ஆதரவு தராங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கு. ஏன் இவ்வளோ காலதாமதம் ஏற்படுத்துறாங்க அதிமுகல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழுந்திருக்கிறது. இந்த மக்களவை தேர்தல் வெற்றியும் அவங்க அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கருத்து போரே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல்னாவே ஆளும் கட்சி தான், அதுவும் திமுக தற்போது 40க்கு 40 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்காங்க. அவங்க இந்த இடைத்தேர்தலையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருந்தாலும் பாமக டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2வது இடத்திற்கு போட்டி போடுறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்கிறதா, இல்ல வெற்றி வேட்பாளராக முத்தமிழ் செல்வனை களத்துல இறக்குவோம், அதற்கான பணிகளையும் நம்ம தீவிரப்படுத்திட்டு வேட்பாளர் அறிவிப்பை தொடர்வோம் அப்படின்னு இருக்காங்களா, இல்ல என்ன சூழல் அப்படிங்கிறது அவங்க வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும். தொடர்ந்து பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி.